விதமான 4 விதங்களில் உயிர் தோன்றுது. அதை பற்றி சிந்திக்கிங்க வல்ல. அந்த பாடலை இங்கே சற்று பார்ப்போம். அண்டசம், சுவேதசங்கள், உற்பிச்சம், சராயுசத்தொடு எண்டரு நாள் 84,100,000 உண்டு பல் யோனியெல்லாம் ஒழித்து. என்ன 84,100 எவ்வளோ 8 4 84,010 4 100,000 அத்தனை யோனி பேதம் இருக்கு. அத்தனை பிறவி உறுப்புகள், பிறவிக்கான வழிகள் இருக்கின்றன. அதுக்குள்ளெல்லாம் போய் 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 கடைசி அம்மா வயிற்றுக்குள்ள வந்து அங்க கீழே மலம் மேல சோறு. அது நல்ல அம்மாவா இருந்தா அளவோட திங்கும். ஐயோ வயிற்றுல குழந்தை போது பெருந்தினின்னு வச்சுக்க, அந்த உடல் வளர வளர நம்ம படுற வேதனை இருக்கே, ஐயோ சிவ சிவ. அப்படி உண்டுபல் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம். ஒருத்தர் கையால் நீந்தி கடலை கடப்பது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் இந்த மானிடராக பிறத்து. அரிதறிது மானிடராதல் அரிது. அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தாலும் பிற நாடுகளில் பிறவாது. சான்றோர்கள் வாழக்கூடிய, சான்றோர் உடைத்து உலகு என்பார்கள், சான்றோர்கள் வாழக்கூடிய நம் அறவழி வாழும் மக்கள் வாழும் நாட்டில் பிறப்பது அரிது. அப்படி அறநெறி வாழும் தேசங்களில் பிறந்தாலும் தெய்வம் உண்டு என்னும் சித்தமுடைய பாரத நாட்டில் பிறப்பது அரிது. இந்த பாரத நாட்டில் பிறந்தாலும் சிவத்தை வழிபடும் சைவ மரபில் பிறப்பதறிது. இது எண்ணில்லாத கோடி பிறவிகளில் நாம் செய்த புண்ணியத்தால் இந்த சைவ மரபிலே அறநெறி வாழக்கூடிய, அந்த 5 கடமைகளை செய்து வழி வழியாய் வாழக்கூடிய நல்ல குடும்பத்தில், ஒழுக்கமான, பிறரால் மெச்சப்படக்கூடிய, அறிவு சார்ந்த நல்ல குடும்பத்தில் பிறப்பது அவ்வளவு அரிது. அது எப்படிங்க அந்த பிறவிக்கு வர்றதுன்னா, அந்த பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தை பற்றி இதில் ஒரு வரி வரும். என்ன, இது எல்லா பிறவிலையும் நம்ம சில புண்ணியம் பண்ணுவோம். கொக்கு இருக்குது இல்லையா, இந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்குன்னு படிச்சிருப்போம்.